எங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு சடனா மூச்சு திணற ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு போல. ஸோ இப்படி இவளுக்கு பயங்கரமா மூச்சு திணற அப்ப கரெக்டா அந்த நேரம் இதை பார்த்தா அந்த கடையில் வேலை செய்யற ஒருத்தன் இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு ஏமா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்கறான். ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு பேக்கை தான் கை காட்டுறா. என்னன்னா பேக்ல ஏதோ வச்சிருக்கா போல. ஸோ இதை பார்த்து உடனே அந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறான். அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்துட்டு இந்த இன்னேலர் இருக்கு. ஸோ என்ன பண்றான்னா உடனே அதை எடுத்து அந்த பொண்ணோட கையில கொடுக்க அவளும் அதை இன்னில் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்திலே நார்மல் ஆயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு என்னமா ஓகே இல்லை நீ நான் வேணா ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி கேட்கறான். ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறான். ஸோ இப்படியெல்லாம் அந்த பொண்ணுக்கு இவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ அந்த கடைக்கு வந்து ஒருத்தி என்ன பண்றானா அப்படி நைஸா வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஸோ இங்க இவனோ சரிமா உடம்ப பாத்துக்கோ நான் போயிட்டு வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறேன். இங்க இந்த வீடியோ எடுத்தா பாத்தீங்களா இவன் என்ன பண்றான்னா நேரம் அந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இந்த ஹோட்டலோட மேனேஜர் கிட்ட சார் இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு கதையை சொல்றா. அது என்ன சொல்றானா கொஞ்சம் இதை பாருங்க சார் உங்க கடையில வேலை செய்யற ஒருத்தன் இந்த கடைக்கு வந்து ஒருத்திக்கிட்ட திருடிட்டு இருக்கான். ஸோ இப்படியெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி சார் நாங்க நம்பி உங்க கடைக்கு வருது. ஸோ இந்த வீடியோ மட்டும் இன்டர்நெட்ல லீக் ஆச்சு அப்படின்னா உங்க கடையோட ரெப்யூட்டேஷன் என்ன ஆகுது அப்படின்னு மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இதை கேட்டு ஒரு செகண்ட் அரண்டு போன மேனேஜர் வந்துட்டு ஏமா உண்மையாகுமா சரி நீ ஏதோ தெரியாம ஏதோ லீக் பண்ணி விட்டுறாத இந்த மேட்டர் ஏன்ட்ட விடு நான் பாத்துக்கிறேன் இது காம்பன்சேஷனா நீ என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா வந்துட்டு போயிட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்றா. சார் எதுக்கு தூக்குறீங்க அப்படின்னு போது வேற என்ன அந்த பொண்ணோட பேக்ல இருந்து எதுக்கு திருன்னு அப்படின்னு மாதிரி கேட்கறான். அதை வந்துட்டு அவனும் புரிஞ்சுக்கிட்டு சார் நான்லாம் ஒன்றும் திருல அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ வீசிங் ப்ராப்ளம் இருக்கு போல நான் தான் போய் ஹெல்ப் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்ல. ஆனா அந்த மேனேஜர் வந்துட்டு நம்ப மாட்டேன்றான். சரி வா அவகிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்கறாங்க. அப்படி கேட்டா இவ பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வேற மாதிரி சொல்றா. என்ன சொல்றானா சார் இவரை வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே அப்படின்னு மாதிரி சொல்றா. ஏமா நான் தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு உன் பேக்ல இருந்து இன்னர்லாம் எடுத்து கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ண தெரியாதுன்ற அப்படின்னு போது சார் அதான் நான் சொல்றேன்ல உங்களை இது முன்னாடி பார்த்ததே இல்லை அது இல்லாம என்ன சொன்னீங்க பேக்ல கை வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஓபன் பண்ணி பார்த்தவ ஐயோ 5000 காணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டிராமா பண்றா. இதை கேட்டு மேனேஜர் வந்துட்டு டேய் ஒழுங்கா அவ பேக்ல இருந்து எடுத்து 5000 கூடு அப்படின்னு மாதிரி சொல்றான். சார் நீங்க வேற புரியாம சார் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல இந்த பொண்ணு பச்சையா போய் சொல்லுது சார் நான் எதுவும் எடுக்கல அப்படின்னு போது இங்க பாரு ஒழுங்கா அந்த பொண்ணோட பேக்ல இருந்து எடுத்து 5000 கொடுக்குறியா இல்ல நான் இப்ப போலீஸ் கால் பண்ணி வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்ல. ஸோ இதனால இவனுக்கு வேற வழியே இல்லாம கொடுத்து தொலைறான் அப்படின்னு சொல்லிட்டு 5000 இவனோட 5000 எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடறான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல இவங்க 2 பேரும் கூட்டு கலவானிங்க போல இப்படி ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு அவனோட காசு ஆட்டையை போட்டு இந்த ஹோட்டலை விட்டு வெளியே வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இருக்கால இவளால நல்லாவே நடக்க முடியும் போல வேணும்னு தான் வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கா. ஸோ என்ன சொல்றானா இங்க பாரு இதுக்கு மேலாம் என்னால வீல் சேர்ல உட்கார முடியாது அடுத்த டைம் நீ தான் அதில் உட்காரணும். சரி இதை விடு வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பாரு உள்ள போயிட்டு ஏதாவது இழிச்சு வாயிருந்தா இதே மாதிரி பிளானை போட்டு அடிச்சுட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க.